அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். வில்லேஜ் ஸ்டைல் சிக்கன் சூப் ரெடி ஆயிடுச்சு. செம்ம சூப்பராக நல்ல வாசனையாக ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் நல்லெண்ணெயை காய வச்சாச்சு. அதில் ஒரு பெரிய வெங்காயம் இல்லை 1 இல்லை 2 சைஸு போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு அதை போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அது நல்லா பச்சை வாசனை போக வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். இந்த சூப்பு செய்கிறது ரொம்ப சிம்பிள். நம்ம பாட்டியிலேருந்து எல்லாருமே அம்மாலேருந்து இந்த மாதிரி, அதாவது வில்லேஜ் ஸ்டைல் சூப்புனா இந்த மாதிரி தான் செய்வாங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கினா போதும். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், சீரகம் போட்ட மஞ்சத்தூள். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மியில் சீரகம், மஞ்சள், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா தட்டி நல்லா அரைச்சிட்டு, அதை மையா அரைச்சிட்டு அப்புறம் 1 2 தட்டி போடுவாங்க. இப்போ என்ன பண்ணிடுறோம், இதோடய சிக்கன் எலும்புகள் எடுத்து வச்சுருக்கோம். அந்த லேசாக அந்த எலும்புகளை கறி ஒட்டின மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த பகுதி, அதை எல்லாத்தையும் போட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். வெறும் இப்போ நம்ம மஞ்சத்தூள் தான் போட்டிருக்கோம், சீரகம் போட்ட மஞ்சத்தூள், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணிடுவோம், 2 ஸ்பூன் மிளகு சீரகத்தை பொடி பண்ணி வச்சுருந்தோம், அதையும் இதில் போட்டாச்சு. அது போட்ட கிளிப் போயிடுச்சு. இப்போ அதை நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுறோம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இதில் என்ன போட்டிருக்கோன்னா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள், மிளகு சீரகத்தூள், அவ்வளோதான். மிளகு சீரகத்தூளை கொஞ்சம் வறுத்து பொடி பண்ணணும். நான் எப்போதுமே வீட்டில் வறுத்து பொடி பண்ண தான் வச்சுருப்பேன், அதையே நான் போட்டேன். அதை வறுத்து பொடி பண்ணி போட்டால் போதும், அவ்வளோதான். இதெல்லாம் அம்மியில் செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மண் சட்டியில் செஞ்சால் இன்னும் ருசியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. 4 5 விசில் வச்சா போதும். இப்போது மட்டன் எலும்புனா ஒரு 10 விசில் வைங்க, அப்போ தான் இன்னும் நல்லா அதோட ஜூஸ் இறங்கும். இது சிக்கன் எலும்புனால ஒரு 4 5 விசில் வச்சா போதுமானது. நம்ம தேவையான அளவு நல்லா தண்ணி ஊற்றி எல்லாம் உப்பு போட்டு முடிச்சாச்சு. வேற இனி எதுவுமே இதுக்கு போட தேவை கிடையாது, அவ்வளோதான். இப்போ நம்ம உப்பு பார்த்தாச்சு, உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி வச்சுருவோம். கரெக்டாக 5 விசில் வரட்டும். ஒரு 4 5 விசில் வச்சாச்சு. இப்போ திறக்க போகிறோம். சுட சுட சூப் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை பொருத்திட்டு கொத்தமல்லியை தூவிடுவோம். இதுதான் பாட்டி செய்யும் சூப்பு. அந்த காலத்தில் அம்மியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி தான் சூப் செய்வாங்க. ஆட்டோட எலும்பாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் கோழி எலும்பு இதை போட்டு இந்த மாதிரி சூப் செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். சும்மா ஒரு 2 கொதி கொதிச்சா போதும். ஏற்கனவே நம்ம 4 5 விசில் வச்சாச்சு. 2 கொதி கொதிச்சுட்டு நம்ம இதை அடைச்சி விட்டுக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்போம். உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தாதமாக இருக்குது. அதனால் உப்பு போட்டுக்கிறோம். விருப்பப்பட்டவங்க இதில் தேங்காய் பால் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம இப்போ சும்மா தான் இதை செய்ய போகிறோம். இது சிக்கன் வில்லேஜ் ஸ்டைல் சிக்கன் சூப் ரெடி ஆயிடுச்சு.
போதும், ஆஃப் பண்ணிடலாம். சுட வில்லேஜ் ஸ்டைல் சிக்கன் சூப் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள், ஆனால் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம், நல்ல சத்தும் கூட. இதே போல் ஆட்டோட எலும்பு, மட்டன் எலும்புலையும் செய்யலாம், இது சிக்கன் எலும்புலையும் செய்யலாம். அதாவது கோழி எலும்புலையும் செய்யலாம், ஆட்டோட எலும்புலையும் செய்யலாம். இது வந்து நம்ம சைனீஸ் சூப்பு கிடையாது, நம்ம ஊர் பாட்டி செய்யும் சூப். இதெல்லாம் அம்மியில் தட்டி போட்டு செய்வாங்க, நம்ம வந்து சும்மாவே செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சளிக்கு ரொம்ப நல்லது, ஏன்னா மிளகு சீரகம் மட்டும் தான் போட்டிருக்கோம், அதனால் சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாருமே குடிக்கலாம், உடம்பு முடியாதவங்க, ஜுரம் வந்தவங்க எல்லாருக்குமே நல்லது. ஏன்னா நம்ம ரொம்ப வந்து காரம் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் தான் செஞ்சுருக்கோம். நல்ல ஸ்ட்ரென்த்து இது குடிக்கையில். அதனால் கண்டிப்பாக குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க, பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. பாய்.